இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டி கரகம் புடிச்சவளே, எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா நீ? மரியாதைங்கிறது போடி. நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன். உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாடி? மனசாட்சியை பத்தி நீங்க பேசுறீங்களா? நீங்க மனசாட்சியோட தான் இந்த வேலையெல்லாம் பண்றீங்களா? இங்க பாருடி, நீ இப்படி எல்லாம் பண்றது என் புள்ளைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. நான் வேணா போன் பண்ணி தரேன் அத்தை. நீங்க சீனு கிட்ட சொல்லுங்க. நான் என்ன பண்றேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லுங்க. சீனு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? சார், வணக்கம் சார். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த பொண்ணு தான் சார் இங்க தகராறு பண்ணிட்டு இருக்கா. இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க சார். ஆமா சார், எங்க குடும்ப சொத்தை நாங்க பிரிச்சு எழுத போறோம். இவளுக்கு அது பிடிக்கல, அத வந்து தடுத்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு இவளை கூட்டிட்டு போங்க சார். அது முடியாது சார். இவங்க சொத்தை பிரிக்கிறதுனால முதல்ல இவங்கள தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். வக்கீல் சார், என்ன இப்படி சொல்றீங்க? எங்க சொத்தை நாங்க பிரிக்கிறோம். சொத்தை பிரிக்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் மாயாவும் சைன் பண்ணி ஆகணும். அவங்களும் ஒரு வாரிசு தான், அவங்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு. சார், இவளுக்கு என்ன சார் பங்கு இருக்கு? அதான் இவள தத்தெடுத்ததை ரத்து பண்றேன்னு மாமா கேஸ் கொடுத்திருக்காருல்ல, அப்புறம் எப்படி சார் இவளுக்கு உரிமை இருக்கும்? ரகுராம் சார் போட்ட கேஸுக்கு எதிரா மாயா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. கேஸ் கோர்ட்டுக்கு போய் விசாரணை வர வரைக்கும் மாயாவுக்கு சொத்துல பங்கு இருக்கு.